ஹாய்ங்க. உனக்கு என்ன சந்தகம் தானே வேணும், நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு அவர் சொன்னார். நோனும் அதெல்லாம் முடியாது, நான் வீட்டில் தான் செய்வேன்னு சொல்லிட்டு மதியமே அரிசி ஊற வச்சாச்சு. ஊற வச்ச அரிசியை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சா கொஞ்சம் தண்ணி மாதிரி கிடைக்குமா, அங்கே அதை நல்லா ஒரு பேனில் ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஊர்லேயெல்லாம் சந்தக மிஷின் இருக்குங்க, அதில் வச்சு புழிஞ்சு எடுத்தோம்னா நல்லா அப்படியே புழு மாதிரி ஒரு சின்ன சின்னதாக அதை தக்காளி சந்தகை, லெமன் சந்தகை, அப்புறம் வெறும் சக்கரை வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. நம்மக்கிட்ட இங்கே சந்தக மிஷின் இல்லை, அந்த முறுக்கு பிழிகிறோம்ல அதில் தான் ஒரு அச்சில் போட்டு பிடிச்சேன். சந்தகம் என்னமோ வந்துச்சு, ஆனால் அந்த முறுக்கு பிழிகிற மிஷின் இருக்குல்லங்க, அதில் இருக்கிற அச்சு அது வளைஞ்சு போச்சு. அப்போ தான் தோணுச்சு, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணி இருந்திருக்கணுமா, பேசாமல் கடையிலே வாங்கிட்டு வந்து தர சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்னு. ஆனாலும் அந்த சந்தகை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன வயசு ஞாபகம்லாம் அப்படியே அந்த சந்தகம் புளியும் போதுங்க கொஞ்சம் மாவு மிச்சம் வரும். அது எனக்கு வேணும் உனக்கு வேணுன்ட்டு அப்போ தான் ஒரே சண்டையாக இருக்கும். யார் வீட்டில் சந்தகையாக இருந்தாலும் எல்லோரும் அங்கே போயிடுவோம் அந்த மாவுக்காக வேண்டித்தாங்க. கடைசியாக சந்தகை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாள் முடிச்சாச்சு. அவ்வளோதான், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.